லீலாக்கா. வாடியம்சு, என்ன இது புது சீலையாட்டிருக்கு? ம் வா, இப்படி வந்து உக்காரு. ஏதுடி இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு. மகாவோட பழைய புடவையாம் வேணான்னு கொடுத்துச்சு. புடவை ரொம்ப நல்லாத்தான் இருக்கு, ஆனா உனக்குத்தான் நல்லா இல்ல. இத சொல்லதான் என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல. அப்போ எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த சேலைய இன்னைக்கு எல்லார்கிட்டயும் போய் காமிக்கணும், அதான் என்னோட வேலை. இதெல்லாம் ஒரு வேலையாக்கும்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்லடி. ஒண்ணுமில்லையா? அப்போ நான் வரேன். இருடி, இந்த வெங்காயத்தை கொஞ்சம் உரிக்கணும். உரிங்க. இத கூட எனக்கு கேட்டுதான் உரிப்பீங்களோ? அது வந்துடி, என்னால இத அம்புட்டையும் ஒத்தையில உரிக்க முடியாது. நெகமெல்லாம் வேற வலிக்கும், அதான் உன்னையும் கூப்பிட்டேன். நல்லா இருக்கே கதை. உரிக்கிறது உடைக்கிறதா இருந்தா என்ன கூப்பிடுறீங்க? இதே திங்கிறதா இருந்தா உங்க வீட்டு ஆளுகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க. அப்ப என் ஞாபகம் வரமாட்டேங்குதோ உங்களுக்கு? என்னமோ நான் ஒண்ணுமே குடுக்காததாட்ட பேசுறேன். இத உரி, குழம்பு வச்சா உனக்கும் சேர்த்து குடுக்கறேன், சரியா? ஆ, இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம்ம். வீட்ல யாருங்கம்மா? ஆமா, வீட்ல யாரு? உள்ள வந்து பாரு. வெளியிலே நின்னு கத்திக்கிட்டு இருந்தா வீட்ல யார் இருக்கோன்னு எப்படியா தெரியும்? ஏண்டி அம்சு, அவன் யாருன்னே தெரியல, உன் பாட்டுக்கு உள்ள வர சொல்ற? உள்ள வந்து நம்மள ஏதாவது பண்ணிவிட போறான்டி. வீட்ல யாருமா? யோ, யாரா இருந்தா உனக்கு என்ன? மூடிக்கிட்டு உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. ஆமா, யாராவது இருக்கீங்களா? தோட்டத்துல இருந்து வந்திருக்கேன். ஹை, தோட்டத்துல இருந்து வந்திருக்காராமடி அம்சு. வா வா போய் பாப்போம். ஆகா, மூட்டையெல்லாம் நல்ல பெருசு பெருசா தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. தேங்காய் மாங்காவா தான் இருக்கும். எப்படியாவது இவரை நல்லா கவனிச்சுக்கிட்டா அத்தை கிட்ட நமக்கு நல்ல பேரு கிடைக்கும். அப்புறம் அத்தை இந்த மூட்டையில ஒரு மூட்டையாவது நமக்குன்னு கொடுக்கும். நம்ம அப்படியே கடைக்கு கொண்டு போய் கொடுத்து காசு பாத்திர வேண்டியதுதான். அம்மா, சொல்லுங்கண்ணே, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஊர்ல இருந்து பஸ்ல வந்தேன். பஸ்ல இருந்து இப்ப ஆட்டோ பிடிச்சு இங்க வந்திருக்கேன். ஆட்டோவுக்கு 150 ரூபா கேக்குறியா? ஆமனே, இப்ப அப்படித்தான் எல்லா விலையும் ஏத்தி போட்டானுங்க. இந்த தடவை விளைச்சல் நல்லா இருக்கும் போல் இருக்கு. ஆமா ஆமா, நிறைய விளைச்சல். அதான் மூட்டை கட்டி அம்மாவுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அம்மா எங்க? வீட்ல இல்லையா? கால் வலி, அதனால டாக்டரை பார்த்து அப்படியே மாத்திரை வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வந்துருவாங்க வந்துருவாங்க, நீங்க உள்ள வாங்கண்ணே. இது நம்ம வீடு மாதிரி, வாங்க. ஆமாமா, நம்ம வீடுதான், வாங்க வாங்க. உங்களை பார்த்ததும் தானே ஊருக்கு போனாப்லயே இருக்குது. சரிண்ணே, காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா? கொஞ்சம் தண்ணி கொடுமா, தாகமா இருக்கு. இதை எடுத்துட்டு வாரேனே. ஆளு நல்லா அம்சமா தான் இருக்கா, நமக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கா. ம் சளி இருமல் இருந்தா விக்ஸ் மாத்திரை வாங்கி போட வேண்டியது தானே? இல்லம்மா, இல்லனா கடையில தான் வாங்கி போடணும், எல்லா கடையிலயும் கிடைக்குதே. அது இல்லம்மா, உன்னை கூப்பிடுறதுக்கு தான் இருமுனேன். ஏன் உங்க ஊர்ல எல்லாம் யாருக்கும் பேரு வைக்க மாட்டாங்களா? இருமி இருமி தான் கூப்பிடுவாங்களா? இல்லம்மா, உன் பேரு என்னன்னு தெரியலல, அதனாலதான் உன்னை அப்படி கூப்பிட்டேன். ஆமா, உன் பேரு என்ன? அம்சவல்லி. நல்ல அம்சமா தான் இருக்கா? என்ன? இல்ல இல்ல, பேரு நல்ல அம்சமா இருக்குன்னே. நீ நல்லா பேசுறமா, கலகலன்னு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, உனக்கு ஆயிருச்சா? இதெல்லாம் எதுக்கு கேக்குற? எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம கண்டதையும் கடையதையும் பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? என்ன சத்தம்? அக்கா, இந்த ஆளு தேவையில்லாம எதையோ கேட்டுட்டு இருக்காரு. என் பேர் என்ன, கல்யாணம் ஆயிருச்சான்லாம் கேக்குறாரு. கேட்டா சொல்லு அம்சு, இதுல என்ன இருக்கு? ஊர்ல இருந்து வந்தவிக இப்படித்தான் என்னத்தையாவது கேட்பாங்க, பதில் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆமா ஆமா. ம் என்னக்கா இதெல்லாம்? கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கோடி, தோட்டத்துல இருந்து வந்திருக்காரு. என் அத்தை வர வரைக்கும் அவர் மனசு நோகாம நடந்துக்கோ என்ன. ம் உங்க அத்தை கிட்ட நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு நான் இவங்கிட்ட குணைச்சுக்கிட்டு இருக்கணுமாக்கும்? எல்லாம் என் தலை எழுத்து. அனி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஏதாவது போட்டுட்டு வரட்டுமா? ஐயோ, நமக்கு இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கமே இல்ல. காலையில எந்திரிச்சதும் தோட்டத்துல 2 இளநீ பறிச்சு அதை தான் குடிப்பேன். வயிறு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு குடிக்காததால கபகபன்னு எரியுதுமா. அப்படியாண்ணே, அப்ப சரி, இங்க பக்கத்துல இளநீ விப்பாக, இருந்தா 2 வாங்கிட்டு வர்றேன். அப்படியே பிரியாணி வாங்கிட்டு வா. இந்த ஊர்ல பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கா பிளேட் வாங்கட்டுமாண்ணே? வேணா, அரை பிளேட் 2 வாங்கு. இப்போ ஒன்னு சாப்பிட்டு மதியானத்துக்கு ஒண்ணு வச்சுக்கிறேன். சரி சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன், இங்கேயே இருங்க. அம்சு பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். என்னண்ணே? இல்ல அவங்க பாத்துக்குவாங்க, நீ போமா. வாரேன்.
ஏமா என் பக்கத்துல வந்து உட்காருறியா? ம் அப்பா ஏதும் கேட்கலமா, நின்னுகிட்டே இருக்கியே. அதான் சோஃபால வந்து உட்காருன்னு சொன்னேன். வேணாம் வேணாம், நான் நிக்கிறேன். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ம் ஏமா அம்சவல்லி, நீ குஷி படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் பாத்திருக்கேன். இப்போ என்ன அதுக்கு? அந்த படத்துல வருவாள்ல ஜோதிகா, நீ அவள மாதிரியே இருக்க. நிஜமாவா? இல்ல இல்ல, ஜோதிகாவை விட 100 மடங்கு அழகா இருக்க. நிஜமாவா? காலையில இந்த சாரி கட்டும் போதே நினைச்சேன் ஜோதிகா மாதிரி இருக்கும்னு. கரெக்டா இந்த ஆளும் சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே நான் ஜோதிகா மாதிரி தான் இருக்கேன் போல. நீங்க கூட ஒரு சாயல்ல விஜய் மாதிரி தான் இருக்கீங்க. அப்படி யாருமே சொன்னதில்லையே. பரவாயில்ல, இப்பதான் நான் சொல்லிட்டேன்ல. சந்தோஷமா இருங்க. என்ன இளநீ வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பல்லு விளக்காம எதுவும் சாப்பிட மாட்டேன். ரூம் எங்க இருக்கு? நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்து இளநீ குடிக்கிறேன். ரூம் உள்ளார தானே இருக்கு, போங்க. சரி. ஏக்கா, இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பார்த்து குஷி படு ஜோதிகா மாதிரி இருக்கேங்கிறாரு. அவன் கிடக்குறான் கிராமத்தான். அவனுக்கு என்னடி தெரியும்? அவன் சும்மா நாச்சிக்கு நீ ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பான். அத நினைச்சுக்கிட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு தெரியாத. அப்போ இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இல்லைன்னு சுத்தி வளைச்சு சொல்றீங்களா? சேச்சா, சுத்தி வளைச்செல்லாம் சொல்லல, நேரடியாவே சொல்றேன். இந்த ட்ரெஸ்ல நீ நல்லாவே இல்ல. கொஞ்சம் அழகா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. நான் வர்றேன். இந்த சேலை கட்டவும் அம்சவல்லி கொஞ்சம் அழகாத்தான் தெரியுறா. இப்படி சொன்னாதான் இனிமே அந்த சேலையை கட்ட மாட்டா. அதுக்குத்தான் அப்படி சொன்னேன். சரி, நம்ம போய் தோட்டத்துக்காரரை கவனிப்போம். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம். அண்ணே, இது அத்தை ரூம்பு தான். வசதி குறைவுதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கண்ணே. சரிம்மா, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன். அம்மா வந்ததும் எனக்கு வர காப்பி போட்டு எழுப்பு. காஃபி குடிச்சாதான் நான் எந்திரிப்பேன். என்ன? ஆகட்டும்னே, அத்தை வந்ததும் உங்களை எழுப்பி விடுறேன். நீங்க படுத்துக்கிறங்க. 1 hour later. அத்தை வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, நான் போய் காஃபி போடுறேன். வெயில் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன், காஃபி போட்டு தரேங்கிற. நான் கேட்கவே இல்லையேடி. இன்னைக்கு என்ன ஓவரா கவனிப்பு? உங்களுக்கு இல்ல அத்தை, அவருக்கு. அவரு காஃபி போட்டு கொடுத்தாதான் எந்திரிப்பாரு. ஏன் மகனா, வேலைக்கு போலையாவே? இது அவர் இல்ல அத்தை, வேற. பொறுங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன். என்ன குழப்புறா? என் மகன் இல்லைன்னா யாரு வந்திருக்கா? போய் பாப்போம். ஐயோ, இந்த கொடுமையை கேட்க யாருமே இல்லையா? என்னாச்சு? என்கிட்ட சொல்லுங்க, நான் கேக்குறேன். உடச்சி வாய மூடு. ஒண்ணுமில்லாத வீட்ல இருந்து வந்தவ ஒழுக்கமாவது இருக்கும்னு நினைச்சேன். கடைசில அதுவும் இல்லையா? இப்போதான் செத்த நேரத்துக்கு முன்னாடி கேரளாவுல புருஷனை விட்டுட்டு பஸ் டிரைவர் கூட ஒருத்தி ஓடி போயிட்டாளாம். அவளை பத்தி பேசிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீ அவன் கூடயே ஓடி போயிருவா போல. என்னத்த பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் இல்ல. ஏண்டி, என் மகன் இல்லாதப்ப, நான் இல்லாதப்ப ஏதோ தெரியாத ஆள ரூமுக்குள்ள படுக்க வச்சிருக்க. யாருடி அவன்? எப்ப இருந்து இதெல்லாம் நடக்குது? என் மகன் வரட்டும், உன் காலை ஒடிச்சு உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறேன். கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு பார்த்தா படுக்க முடியல. ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? இந்தாமா, யாரு நீ? எதுக்கு இப்படி கத்துற? என்ன யாரு நீன்னு கேக்குறான். அப்ப அத்தையை இவனுக்கு தெரியலையா? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீ யாருடா? என்ன அத்தையும் யாருன்னு கேக்குது? அப்ப இவர் யாருன்னு அத்தைக்கும் தெரியாதா? நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நான் தானே முத கேள்வி கேட்டேன், நீ பதில் சொல்லுமா? என் வீட்டுக்குள்ள வந்து என்னையவே கேள்வி கேக்குறியா? முன்ன பின்ன பாக்காத ஆளை பார்த்து நீ வாடா போடான்னு சொல்லலாமா? நீ வயசான செய்யற காலத்துல வேலைக்கு மரியாதை உன்னை நிக்க கொடுக்கணும்னு வச்சு தெரியல. சொல்லணும்டா. பேச்ச பாரு. போதும், முத 2 பேரும் பேச்ச நிறுத்துங்க. அண்ணே, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த அம்மா பெரிய அம்பானி, ஊர் உலகமே இந்த அம்மாவை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. எனக்கு இந்த அம்மா யாருன்னெல்லாம் தெரியாது. அத்தை, உங்களுக்கு இவரை தெரியலையா? நல்லா பாருங்க. என்னத்த பாக்குறது? இந்த பரதேசி பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம தோட்டத்துக்காரர் அத்தை. தோட்டத்துக்காரனா? யாரு இவனா? இவன மாதிரி ஒருத்தனெல்லாம் நான் வேலைக்கே வைக்க மாட்டேன். அண்ணே, நீங்க ஊர்ல இருந்து பார்க்க வந்தது இந்த அம்மாவை தான். இந்த அம்மாவையா? நான் ஒண்ணு இந்த அம்மாவை பார்க்க வரல. பின்ன? நான் பார்க்க வந்தது சரோஜினி அம்மாவை. அவங்க தோட்டத்துல இருந்து தான் நான் வர்றேன். அப்போ நீ சரோஜினி அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கியா? யோ, இத வந்த உடனே சொல்ல மாட்டேன். சரோஜினி வீடு என் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்கு. எங்க வீட்டு தோட்டத்துல இருந்து நீ வந்திருக்கேன்னு நினைச்சு உனக்கு இளநீ பிரியாணின்னு உன்னை சிறப்பா கவனிச்சு எங்க ரூம்லயே தூங்க வேற வச்சேனையா? ஒரு தடவையாவது சரோஜினி அம்மாவை பார்க்க வந்திருக்கேன்னு வாயை திறந்து சொன்னியா? நான் சொல்றது இருக்கட்டும், நீ ஒரு தடவையாவது யாரு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்டியா? தோட்டத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன். சொன்ன உடனே வாங்க வாங்கன்னு, சரி நானும் இந்த வீடு தான் நினைச்சு வந்துட்டேன். வழிய விடுங்க. தோட்டத்துல இருந்து வந்தா போதும் யாருனாலும் உள்ள விட்டுருவா போல.
நாளை பொம்பளை தான் நீ தள்ளு. என்ன என்ன மூட்டையவா எடுக்க போறீங்க? எதுக்கு? மூட்டை இங்கத்தானா இருக்கட்டும், நீங்க போங்க. ம் நான் என்ன கேனையனா? இந்த மூட்டையில பூரா மாங்காய் தேங்காய்னு எல்லா விளைச்சல் பொருளும் இருக்கு. சரோஜினி அம்மாவுக்காக ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நைஸா அமுக்க பாக்குறியா? போமா வேலைய பாத்துக்கிட்டு. இவ்வளவு நேரம் இவனுக்கு பணிவிட செஞ்சதுக்கு ஒரு மூட்டையாவது இவன் விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். அடியே, ரோட்டுல போய் நில்லு. எவனாவது மூட்டையோட வருவேன், அவனை புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டியாந்து சாப்பாடு போட்டு படுக்க வையே. ஆளும் மண்டையும் பாரு. என் தங்கச்சி வேற முக்கியமான விஷயம்னு எனக்கு ஃபோன் பண்ணா. வீட்ல வந்து பேசலான்னு பார்த்தேன், நீ பண்ண அலப்பறையில மறந்தே போயிட்டேன். ச்சே, என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? போய் ஒட்டி கேப்போம். ஹலோ மரகதா? ஆ சொல்லுக்கா, நல்லா இருக்கியா? நான் நல்லாத்தான் இருக்கேன். என்னடி விஷயம்? காலையில இருந்து 3 தடவை ஃபோன் பண்ணிட்ட. என் பையனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன்க்கா. நம்ம ஊரை பக்கத்து தேடுனேன், ஒன்னும் அமையல. நீ இருக்க பக்கம் ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுக்கா. மகேஷுக்கு கல்யாணம் பண்ண போறியாக்கு? சரி சரி, எங்கிட்டாவது நல்ல பொண்ணு இருந்தா நான் உனக்கு சொல்றேன். 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி வச்சாதான் கிடைக்கும். என்கிட்ட சொல்லிவிட்டேன்னு நீ வாட்டுக்கு விட்டுறாத. நீயும் ஒரு பக்கம் தேடு, நானும் ஒரு பக்கம் தேடுறேன். நம்ம குடும்பத்துக்கு நல்ல மருமகளா கிடைப்பா. சரியாடி? சரிக்கா, எப்படியாவது சீக்கிரமே அமைஞ்சா நல்லா இருக்கும். அமையும் அமையும், கண்டிப்பா அமையும். கடவுள் அப்படியெல்லாம் நம்மள விட்டுற மாட்டாரு என்ன? சரி, நல்ல பொண்ணு அமைஞ்சா நான் சொல்றேன் என்ன? சரிக்கா, அப்ப நான் வைக்கிறேன். சரி சரி. ஆஹா, இவ தங்கச்சி பையனுக்கு பொண்ணு பாக்குறாக. சின்னத்தைக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கே. எல்லா இடத்துலயும் நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறா. பையனும் நல்ல பையன். நம்ம சித்தி பொண்ணு ரேகாவுக்கு இந்த சம்பந்தத்தை முடிச்சு விட்டா என்ன? அப்படி பண்ணா சொத்து பூரா நம்ம பக்கத்துக்கே வந்துரும். நானும் என் தங்கச்சியும் ஒரே குடும்பத்துல வாக்கப்பட்ட மாதிரி இருக்கும். எப்படியாவது என் தங்கச்சி கிட்ட முடிச்சு விட்டுற வேண்டியதுதான். அத்தை, ஏதோ பொண்ணு பார்க்க போறீங்கன்னு காதுல விழுந்துச்சு. அதுவா வந்து எப்படி விழுகும்? நீ ஒட்டு கேட்டான்னு சொல்லு. இல்லத்த, உங்களுக்கு காஃபி டீ வேணுமான்னு கேட்க வந்தேன். அப்பா அததான் கேட்டுச்சு. நம்ம மகேஷ் காத்த பொண்ணு தெரியுங்க. அதான் நல்லா கேட்டுட்டியே, அப்புறம் என்னடி சந்தேகம்? அத்த, என் சித்தி பொண்ணு ரேகா இருக்கால அத்த, அவள மகேஷுக்கு கல்யாணம் முடிச்சு விட்டா என்ன? அப்படி பண்ணா உன் தங்கச்சி மகேஷ முடிச்சிருவா. என்னத்த? பின்ன என்ன, ஒரு வான சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்த மாதிரி உன் குடும்பத்துல இருந்து ஒருத்திய மருமகளா எடுத்து நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். மறுபடியும் ஒரு பொண்ணு எடுக்கணும்னு நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன். அத்த அத்த, என் தங்கச்சி ரேகா என்ன மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவ. நான் அவகிட்ட பேசும்போதெல்லாம் அக்கா அத்தை எப்படி இருக்காங்க, அத்தை சாப்பிட்டாங்களா, மாத்திரை எல்லாம் எடுக்கிறாங்களான்னு உங்களை பத்தி ரொம்ப நேரம் விசாரிப்பா. நெசமாலுமா சொல்ற? ஆமா அத்தை, என் குடும்பத்திலேயே தப்பி பிறந்துட்டான்னு நான் கூட கிண்டல் பண்ணுவேன். உங்க மேல அக்கறையா இருப்பா. உங்க மேல மட்டும் இல்ல, வயசான எல்லார் மேலயும் ரேகா ரொம்ப அன்பா பாசமா இருப்பா. அப்படியா? நீங்க அவகிட்ட பேசுங்க அத்தை, அப்புறம் உங்களுக்கே பிடிக்கும். இந்த பொறுங்க, கால் பண்றேன். ஹலோ ரேகா. என்னக்கா? இங்க என் மாமியா. என்னக்கா நீ இன்னமுமா உன் மாமியா கதையை முடிக்காம இருக்க? நீ ஏன் இப்படி பண்ற? நானா இருந்தா இந்நேரம் எப்பயோ அந்த கிழவி கதையை முடிச்சு விட்டுருப்பேன். அடியாத்தி ரேகா, கொஞ்சம் பார்த்து பேசுமா. வீடியோ கால் பண்ணிருந்தா பார்த்து பேசியிருக்கலாம். போன்ல எப்படி பார்த்து பேச முடியும்? நீங்க வாய்ஸ் கால் தானே பண்ணிருக்கீங்க. ஐயோ, அத்தை வேற முறைக்கிறா. அக்கா, உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்கறேன். உன் மாமியா தூங்கிட்டு இருக்கும் போது உன் கையால அவ மூக்க அழுத்தி பிடிச்சுக்கோ. ஒரு 10 நிமிஷத்துல அவ உயிர் போயிரும். இல்ல இல்ல ரேகா, கஷ்டமா இருக்கும்ல, அப்படியெல்லாம் பண்ண கூடாது. ஆமல்லக்கா, 10 நிமிஷம் விடாம மூக்க புடிச்சுக்கிட்டு இருந்தா கை வலிக்கும்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வேணா தூக்க மாத்திரைய வாங்கி நைட்டு உங்க மாமியாக்கு கொடுக்கற பால்ல கலந்து கொடுத்துருங்க. காலையில தூக்கத்துல இருக்கும் போதே உங்க மாமியா போயிருச்சுன்னு கதையை கட்டி விட்டுருங்க. வயசான பொம்பளை தானே, எல்லாரும் நம்பிடுவாங்க. உங்க மேல எந்த சந்தேகமும் வராது. ஐயோ, இவ ஏன் வாழ்க்கைய முடிச்சு விட்டுருவா போல. இல்லனா அக்கா, விஷம். ரேகா ரேகா, போதும், நீ வேலைய பாருமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி சரி, நான் வைக்கிறேன். லீலா, உன் தங்கச்சி இருந்தாலும் பெரியவங்க மேல இம்புட்டு அக்கறையா இருக்க கூடாதுமா, சொல்லி வச்சிரு. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. நீயே மன்னிப்பு கேக்குற? நீ ஒரு வகையில நல்லதுதான் பண்ணிருக்க. என்ன? நீ உன் தங்கச்சிய பத்தி சொல்லவும் நானும் உன் தங்கச்சி நல்லவதான்னு நம்பிட்டேன்.
ஆனா இப்போ நீ ஃபோன் பண்ணவும் தான் உன் தங்கச்சி எப்படிப்பட்டவனு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துச்சு. நீ நல்லதுதான் பண்ணிருக்க. நான் உன்னை திட்ட மாட்டேன். இனிமேட்டு உன் தங்கச்சிய மகேஷுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் என்னைக்கும் எனக்கு வராது. நல்ல வேளை என் பையன் தப்பிச்சான். ச்சே, மொதைய ரேகா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போனை போட்டிருக்கணும். நல்ல சம்பந்தம் நழுவி போயிருச்சே.